மார்னிங் டு ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்றைக்கத்தோட இம்பார்ட்டண்டான அப்டேட்டட் நியூஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆல் கோர்ஸ்க்கான நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, ரயில்வேஸ், எஸ்எஸ்சி, போலீஸ். ஸோ நீங்களும் சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகி உங்களோட லைஃப்பில் ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் ஹோப் காலேஜில் லொக்கேட் ஆயிருக்கு. அண்டு கான்டாக்ட் நம்பர் 9600527687. ஒன்ஸ் அகைன் 9600527687. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட கோர்ஸ்க்கான ஆல் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒர்க் போகிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, இல்லை எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு கூட செக்ரிகேட் பண்ணி நாங்கள் ஒரு சில டைமுக்கு வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு அவைலபிள் பண்ணி வீக் டேஸ் பேட்ச்சு, வீக்கெண்ட்ஸ் பேட்ச்சு, ப்ளஸ் வந்துட்டு மார்னிங் பேட்ச்சு, ஆஃப்டர்நூன் பேட்ச்சு, ஈவினிங் பேட்ச்சு அந்த மாதிரி வந்துட்டு அவைலபிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான பேட்சஸ்லாம் வந்துட்டு என்னால் வந்துட்டு அட்டனே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு கூட வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு அவைலபிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களோட சைட்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு என்கொயரி பண்ணி உங்களோட கோர்ஸை அப்டேட் பண்ணி நான் நெக்ஸ்ட்டு என்ன ஃப்யூச்சரில் வந்துட்டு ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு அப்டேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு பிளேஸ் தான் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான கோர்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கத்தோட நியூஸ் வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு சில நியூஸை பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு செட் ஆஃப் நியூஸை வந்துட்டு பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இதே லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 5 வீடியோஸ் 6 வீடியோஸ் போனதுக்கப்புறம் ஒரு செட்டாக வச்சு நம்ம வந்துட்டு ரிவிஷன் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எந்த நியூஸ் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபைட் பண்ணியிருக்காங்க. என்ன நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க? ஃபினான்ஷியல் ரூல்ஸு. ஸோ அண்டர் வந்துட்டு 4 லேபர் கோட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 30க்கு மேற்பட்ட கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷன் கீழே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 4 லேபர் கோட்ஸை வந்துட்டு ஒரே ஃப்ரேம் ஒர்க்காக வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லி ஆப்ரேஷனலைஸ்டு நியூ லேபர் ஃப்ரேம் ஒர்க்கு அண்ட் கன்சாலிடேட்டிங் 29 எக்ஸிஸ்டிங் லேபர் லாஸு இன்ட்டு 4 யூனிஃபைட் கோட்ஸ். அதாவது ஆக்சுவலாக மாற்றி வந்துட்டு சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா 30க்கு மேற்பட்ட கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷனை 4 லேபர் கோட்ஸில் வந்துட்டு உள்ளே வந்துட்டு அடக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 4 லேபர் கோட்ஸ் எது அப்படின்னா கோட் ஆன் வேஜஸ் 2019, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020, கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி 2020, ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்டு ஒர்க்கிங் கண்டிஷன் கோடு 2020. ஓகேங்களா? ஸோ 4 கோடு 30க்கு மேற்பட்ட கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இந்த 4க்கு கீழே வந்துட்டு உள்ள செக்ரிகேட் பண்ணி அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 கோடு என்னன்னா கோட் ஆன் வேஜஸ் வந்துட்டு 2019, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோடு வந்துட்டு 2020, கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டியும் சேம் 2020, ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்டு ஒர்க்கிங் கண்டிஷன் கோடு 2020. ஓகேங்களா? ஸோ இந்த 4 கோடில் கோட் ஆன் வேஜஸ் மட்டும் 2019, மற்ற இண்டஸ்ட்ரியல், சோசியல் செக்யூரிட்டி, ஆக்குபேஷனல் இந்த 3மே வந்துட்டு 2020. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு டிராஃப்ட் ரூல் வந்துட்டு எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, இதுக்கான ஒரு எப்படின்னா ஒரு சாம்பிள் மாதிரி. ஓகேங்களா? அது வந்துட்டு எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா டிசம்பர் 30, 2025 வந்துட்டு சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா வீக்லியாக ஒரு சில ரூல்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா வீக்லி ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்துட்டு 48 மணி நேரம் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ டெய்லி வந்துட்டு
ஃப்ளெக்சிபிலிட்டியாக வந்துட்டு 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க 4 நாள் தான் வந்துட்டு வேலை செய்யணும். அதுவே வந்துட்டு டெய்லி வந்துட்டு 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 6 நாள் தான் வந்துட்டு வேலை செய்யணும். ஓகேங்களா? ஸோ 48 ஹவர்ஸ் தான் வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி வேலை செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு ஓவர் டைமுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நார்மல் டேஸை விட ட்வைஸ் த அமௌண்ட் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேண்டட்டரியாக வந்துட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒருத்தவங்களை ரெக்யூர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு மேண்டட்டரியாக அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு ஃப்ரீ ஆனுவல் ஹெல்த் செக்கப்ஸ் வந்துட்டு பண்ணும். அதாவது 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஹெல்த் செக்கப் வந்துட்டு பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு அட்லாஸ்ட் வந்துட்டு 1 வீக்லி ரெஸ்ட் டே வந்துட்டு, அதாவது ஒரு வீக்குக்கு ஒரு நாள் வந்துட்டு ரெஸ்ட் டே கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஈக்குவல் ஒர்க்கு, ஈக்குவல் பே, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் உமன் டிஃப்ரெண்ட் ஷிஃப்டில் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் ஒர்க்கு, ஈக்குவல் பே, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் உமன் டிஃப்ரெண்ட் ஷிஃப்டில் வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு சோசியல் செக்யூரிட்டி ரூல்ஸ் வந்துட்டு இந்த 2025க்கு கீழே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 16 வயசுக்கு மேலே இருக்கிற அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்னால் இந்த ஒர்க்கு தான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கை வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஆதாரோட வந்துட்டு அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆதாரோட அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ எவ்ரி அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்கு அபோவ் 16 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா மேண்டட்டரியாக சோசியல் செக்யூரிட்டி ரூல்ஸ் 2025க்கு கீழே வந்துட்டு அவங்களோட ஆதாரை வந்துட்டு கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஆக்குபேஷனல் சேஃப்டிக்கு கீழே வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆக்குபேஷனல் சேஃப்டி ரூல்ஸு, கண்டிஷன் ரூல்ஸு, இதுக்கு கீழே 2026 இதை வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு கீழே என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன் ஃபார் சிங்கிள் லைசன்ஸ் ஃபார் கான்ட்ராக்டர்ஸ் ஒர்க்கிங் இன் மோர் தென் 1 ஸ்டேட் ஆர் ஹோல் கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ ஒருத்தங்க கான்ட்ராக்ட் பேஸில் வந்துட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அப்ரூவலோ இல்லை டிஸ்அப்ரூவலோ வந்துட்டு 45 நாளுக்குள்ளே வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ கான்ட்ராக்ட் பேஸில் வந்துட்டு அவங்க வேலை செய்வாங்கன்னா கண்டிப்பாக தூரத்துலேருந்து வருவாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம கருத்தில் கொண்டு ஸோ அப்ரூவலோ இல்லை டிஸ்அப்ரூவல் கொடுக்குறீங்கன்னா 45 நாளில் கொடுங்க, அவங்கள வந்துட்டு இழுத்தடிச்சிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து உமன் ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு எல்லா ஷிஃப்ட்டும், அதாவது மென்ஸ் மாதிரி ஜெண்டர் வந்துட்டு ஈக்குவாலிட்டிக்கு கீழே வந்துட்டு நைட் ஷிஃப்ட்டும் வந்துட்டு அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எம்ப்ளாயர்ஸ் இன் ரைட்டிங்க்கு கீழே வந்துட்டு இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இதில் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோட் ஆன் வேஜஸு 2019, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோடு 2020, கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி 2020, ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷனல் கோடு 2020, டிராஃப்ட் ரூல்ஸு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா டிசம்பர் 30, 2025 கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு வீக்லி ஹார்ஸ் வந்துட்டு 48 ஹார்ஸ் மட்டும்தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓவர் டைம் வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா நார்மல் டேஸை விட கண்டிப்பாக வந்துட்டு அன்னைக்கு ஓவர் டைம் பண்ணுற நாளைக்கு வந்து ட்வைஸ் அமௌண்ட் வந்துட்டு சேலரி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் லெட்ரு கொடுத்து தான் ஜாயின் பண்ண வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ரீ ஆனுவல் ஹெல்த் செக்கப் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு 40 இயர்ஸ் மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு செக் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ரெஸ்ட் டே ஒரு நாள் லீவ் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஈக்குவல் ஒர்க்கு, ஈக்குவல் பே, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கீழே உமனுக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட் வந்துட்டு அலோகேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. சோசியல் செக்யூரிட்டி ரூல்ஸுக்கு கீழே 16 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஆதார் லிங்க் வந்துட்டு பண்ணோம். அதாவது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்கு ஆதார் லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் கண்டிஷனல் ரூல்ஸுக்கு கீழே ஹோல் கண்ட்ரிக்கும் அப்ரூவல் ஆர் டிஸ்அப்ரூவல் வந்துட்டு 45 டேஸில் வந்துட்டு நீங்கள் கொடுத்துடணும். அந்த எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன் ஃபார் சிங்கிள் லைசன்ஸ் ஃபார் கான்ட்ராக்டர்ஸ் ஒர்க்கிங்க்கு கீழே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கொடுத்துடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உமன் ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு நைட் ஷிஃப்ட் வந்துட்டு
அலோவ் பண்ணணும். ஸோ சேம் வந்துட்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட்டும் வந்துட்டு அலோவ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் அதில். அடுத்த நியூஸ் போயிடலாம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி வந்துட்டு 7 அப்பீல்ஸ் வந்துட்டு சிட்டிசன்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருப்பாரு. அது என்ன 7 அப்பீல்ஸ் அப்படின்னா, நேஷன் ஃபர்ஸ்ட்டு, டியூட்டி அபோவ் கம்ஃபோர்ட். ஓகேங்களா? ஸோ நேஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு, டியூட்டி அபோவ் கம்ஃபோர்ட்னு சொல்லிட்டு 7 அப்ரூவல்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காரு. அந்த 7 அப்ரூவல்ஸ் என்ன அப்படின்னா, ரெடியூஸ் பெட்ரோல் டீசல் கன்சப்ஷனை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸிங் மெட்ரோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, அதாவது மெட்ரோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்கள். பெட்ரோல் டீசலை வந்துட்டு கன்சப்ஷனை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்துட்டு ஃபாரின் ட்ராவல் 1 இயருக்கு ப்ளஸ் அவாய்ட் பண்ணுங்கள். சூஸ் டொமஸ்டிக் டூரிசம் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்துட்டு அதாவது நான் எசென்ஷியல் கோல்டு பர்ச்சேஸ் வந்துட்டு 1 இயருக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்துட்டு எடிபிள் ஆயில் கன்சப்ஷன், அதாவது எடிபிள் ஆயில் யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணிக்கோங்க எல்லாரும், வீட்டில் இருக்கிற எல்லாரும். ஸோ அடுத்து வந்துட்டு ரெடியூஸ் டிபெண்டன்ஸ் டு இம்போர்ட், அதாவது கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் டிரான்சிஷன் டுவர்ட்ஸ் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க. நேச்சுரல் ஃபார்மிங்க்கு வந்துட்டு எல்லாரும் அடாப்ட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்துட்டு வோக்கல் ஃபார் லோக்கல், அதாவது நம்ம மேட் இன் இந்தியாவுக்கு கீழேயே வந்துட்டு செஞ்ச எல்லா மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்துட்டு ரிவைவ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ராக்டிசஸ், அதாவது நம்ம ஒர்க் பண்ணுவோம்ல, மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோமையே வந்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ரிவைவ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ராக்டிசஸ் போத் கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் என்டிட்டிஸ் ஆஃபீஸ்க்கு. ஓகேங்களா? என்கரேஜிங் ரிமோட் ஒர்க்கர்ஸ்க்கு கீழே வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறாரு. டோட்டலாக 7 மோடி, அதாவது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காரு. என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா, பெட்ரோல் அண்ட் டீசல் கன்சப்ஷனை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்கன்னு. ஃபாரின் ட்ராவல்ஸ் 1 இயருக்கு வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. டொமஸ்டிக் டூரிசம் வந்துட்டு விசிட் பண்ணுங்க பாரு. நான் எசென்ஷியலாக அன்னெசரியாக வந்துட்டு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 1 இயருக்கு வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு எடிபிள் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணுறதையும் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து கெமிக்கல் ஃபர்டிலைசரை வந்துட்டு இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க. நேச்சுரல் ஃபார்மிங்கை வந்துட்டு இன்னும் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுங்க பாரு. ஸோ அடுத்து வோக்கல் ஃபார் லோக்கல், நம்ம இந்தியாவிலேயே செய்யக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிங்க. அவுட் சைட் நம்ம எதுவும் வந்துட்டு பர்ச்சேஸ் வேணான்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ராக்டிசஸை வந்துட்டு போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இது 7மே வந்துட்டு என்ன அப்படின்னா, எதுக்காக இந்த 7 ரீசன்ஸ் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இப்போ கொண்டு வந்திருக்காரு? ஸோ எதுக்காகன்னு தெரியுதா? ஸோ போர் நடக்குதுல்ல, இந்த ஈரானுக்கு யுஎஸ்ஏக்கும் போர் நடக்குதுல்ல, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹமாஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அது மூலிமா நம்மளுக்கு இந்தியாவுக்கு வர வேண்டிய எல்லா ஆயில்ஸும் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆயில்ஸு, குரூட் ஆயில்ஸு, இது எல்லாமே வந்துட்டு எடிபிள் ஆயில்ஸு, இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு அவுட் சைட்லேருந்து தான் மேக்ஸிமம், அதாவது 80% வந்துட்டு வாங்கிட்டு இருக்கோம். 80 and 90%. ஸோ அதில் வந்துட்டு பாதிப்பு ஏற்படுத்தங்காட்டி அவங்களுக்கு வாரினால நம்மளுக்கு வந்துட்டு அந்த கப்பல் எதுவுமே நம்மளுக்கு வந்து சேரலை. ஓகேங்களா? கல்ஃப் ஆஃப் ஓமன்லேருந்து நம்மளுக்கு வரும் அந்த பிளேஸ்லேருந்து. அதில் வராதங்காட்டியும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சரி ஓகே இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளை தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நம்ம கண்ட்ரியில் 7 அப்பீல்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கோம். இது கொஞ்சம் நம்ம வந்துட்டு கம்மி பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு நம்ம சர்வை பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மேபி வந்து வார் எண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் வந்துட்டு எகைன் கன்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்துட்டு இந்த 7 அப்பீல்ஸ் வந்துட்டு சிட்டிசன்ஸ்க்காக கொடுத்துருப்பாரு. இது எங்கே அப்படின்னா, செகந்திராபாத் பரேடு கிரவுண்ட்ஸில் வந்துட்டு நடக்கும், ஹைதராபாத்தில் வச்சு. ஸோ அப்போ வந்துட்டு இந்த 7 அப்பீல்ஸும் வந்துட்டு கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்குத்தோட அப்டேட்டட் நியூஸ்லாம் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்துட்டோம். அப்கமிங்கில் வர எல்லா அப்டேட்டட் நியூஸும் தெரிஞ்சுக்கணும், நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு
லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஆல். ஸ்டே வித் டியூன்.